பாத்திரங்கள் குட்டி போட்ட கதை. விஜயநகரத்தில் ஒரு சேட் வசித்து வந்தான். அவன் வட்டி தொழில் நடத்தி வந்தான். மக்களிடம் அநியாய வட்டி வாங்கி வந்தான். அதாவது ரூபாய்க்கு 50 பைசா வட்டி. இதனால் வட்டிக்கு அவனிடம் பணம் வாங்கும் மக்கள் அவதியுற்றனர். இதையறிந்த தெனாலிராமன் அந்த சேட்டை நயவஞ்சகமாக திருத்தத் திட்டம் தீட்டினான். அந்த சேட் பாத்திரங்களையும் வாடகைக்கு விடுவதுண்டு. ஒருநாள் தெனாலிராமன் சேட்டைச் சந்தித்து, என் மகனுக்கு காதணி விழா நடைபெற உள்ளது. அதற்குச் சில பாத்திரங்கள் வாடகைக்கு வேண்டும். விழா முடிந்ததும் கொண்டு வந்து தருகிறேன் என்று கூறினான். அதன்படியே சேட்டும் பாத்திரங்களை தெனாலிராமனுக்குக் கொடுத்தான். சில நாள் கழித்து தெனாலிராமன் அந்த பாத்திரங்களோடு சில சிறிய பாத்திரங்களையும் சேர்த்துக் கொடுத்தான். இதை பார்த்த சேட், நான் பெரிய பாத்திரங்கள் மட்டும்தானே கொடுத்தேன், சிறிய பாத்திரங்களை நான் கொடுக்கவில்லையே. அவற்றையும் ஏன் கொடுக்கிறாய்? உமது பாத்திரங்கள் குட்டி போட்டன. அவற்றையும் உம்மிடம் கொடுப்பதுதானே முறை. ஆகையால்தான் அவற்றையும் சேர்த்து எடுத்து வந்தேன் என்றான். இவன் சரியான வடிகட்டியான முட்டாளாக இருப்பான் போல என்று எண்ணி, ஆமாம் ஆமாம், இவற்றை நான் உன்னிடம் கொடுக்கும்போது சினையாக இருந்தன, ஆகையால்தான் குட்டி போட்டுள்ளன என்று அனைத்து பாத்திரங்களையும் பெற்றுக்கொண்டான். சில மாதங்கள் கழித்து தன் வீட்டில் விசேஷம் நடைபெற இருப்பதாகவும் அதற்கு மன்னரும் அரசு பிரதானிகளும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அதற்கு தங்கப் பாத்திரங்களும் வெள்ளிப் பாத்திரங்களும் வேண்டும் என்று கேட்டான் தெனாலிராமன். அவனுடைய நாணயத்தை அறிந்த சேட் பொன் மற்றும் வெள்ளிப் பாத்திரங்களை கொடுக்க சம்மதித்தான். கொடுக்கும்போது, இவை கர்ப்பமாக இருக்கின்றன, விரைவில் குட்டி போடும், இவற்றின் குட்டிகளையும் சேர்த்து கொண்டு வா என்றான். சரி என்று ஒப்புக்கொண்டு தங்க மற்றும் வெள்ளிப் பாத்திரங்களை தன் வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். சில மாதங்கள் ஆயின. பாத்திரங்கள் திரும்ப வருவதாகக் காணோம். ஆகையால் சேட் நேரே தெனாலிராமன் வீட்டுக்குச் சென்றான். தெனாலிராமனைச் சந்தித்து, இவ்வளவு நாட்களாகியும் ஏன் பாத்திரங்களை திரும்ப கொண்டு வந்து தரவில்லை என மிகக் கோபமாகக் கேட்டான். அதற்குத் தெனாலிராமன், சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்றுதான் தங்களை பார்க்க வரவில்லை. அப்படி என்ன காரணம்? பாத்திரங்கள் கர்ப்பமாக இருந்தனவா? பிரசவம் கஷ்டமாக இருந்தது. அதனால் அனைத்து பாத்திரங்களும் இறந்துவிட்டன. யாரிடம் விளையாடுகிறாய்? பாத்திரங்கள் சாகுமா? பாத்திரங்கள் குட்டி போடும்போது அவை ஏன் இறக்காது? என்னுடன் வா, மன்னரிடம் முறையிடுவோம். அவரின் தீர்ப்புப்படியே நடந்து கொள்வோம் என்றதும் வேக வேகமாக அவ்விடத்தை விட்டு நகன்றான் சேட். இருப்பினும் தெனாலிராமன் அவனை விடாது மன்னரிடம் இழுத்துச் சென்று மக்களிடம் அநியாய வட்டி வாங்குவது பற்றி முறையிட்டான். எல்லா விவரங்களையும் கேட்டறிந்த மன்னர், பாத்திரங்கள் குட்டி போடும் என்றால் அவை பிரசவத்தின் போது ஏன் இறக்கக்கூடாது? உன் பேராசைக்கு இது ஒரு பெரு நஷ்டமே. ஆகையால் இனிமேலாவது மக்களிடத்தில் நியாயமான வட்டி வாங்கு என புத்திமதி கூறி அவனை அனுப்பி வைத்தார். தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை மன்னர் மனமார பாராட்டி பரிசுகள் வழங்கினார். 108 தங்க மாங்கனிகள். மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு அவருடைய தாயார் மேல் அன்பும் மரியாதையும் உண்டு. தாய் மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். அவரது தாயாருக்கு வயோதிகமாகிவிட்டபடியால் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார். வைத்தியரை அழைத்து தன் தாயின் உடல்நிலையை பரிசோதிக்கச் செய்தார். பரிசோதனை செய்த வைத்தியரும், தங்கள் தாயார் அதிக நாள் தாங்க மாட்டார்கள், விரைவில் சிவலோக பதவி அடைந்து விடுவார்கள் என்று கூறினார். அதைக் கேட்ட மன்னர் வேதனையுற்றார். தன் தாயாரிடம் சென்று, அம்மா, உங்களுக்கு சாப்பிட எது மிகவும் ஆசையாக இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவரது தாயாரும், மாம்பழம்தான் வேண்டும் என்றார். அப்போது மாம்பழம் கிடைக்கக்கூடிய காலமல்ல. இருப்பினும் தன் ஆட்களை அனுப்பி எங்கிருந்தாவது மாம்பழம் வாங்கி வர ஏற்பாடு செய்தார். ஆட்கள் மாம்பழம் வாங்கி வர புறப்பட்டனர். மாம்பழம் வந்து சேர்வதற்குள் அவரது தாயார் மரணமடைந்து விட்டார். மாம்பழம் சாப்பிடாமலேயே தன் தாயார் மரணமடைந்தது குறித்து மன்னர் மிக வேதனை அடைந்தார். அதற்கு பரிகாரம் காண எண்ணி அரண்மனை புரோகிதர்களை அழைத்து ஆலோசனை கேட்டார். பேராசை பிடித்த புரோகிதர்களும், மாம்பழம் சாப்பிடாமல் இறந்ததால் அவரது ஆன்மா சாந்தியடைய தங்கத்தால் 108 மாங்கனிகளைச் செய்து 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால் சரியாகிவிடும் என்றனர். மன்னரும் அதற்குச் சம்மதித்தார். 108 மாம்பழங்கள் தங்கத்தால் செய்ய ஏற்பாடு செய்தார். சில நாட்களில் தங்க மாம்பழம் தயாரானது. அவற்றை 108 புரோகிதர்களுக்கு மன்னர் கொடுத்தார். புரோகிதர்களும் மிக மகிழ்ச்சியுடன் அவற்றைப் பெற்றுக் கொண்டனர். இச்செய்தியை தெனாலிராமன் அறிந்து வேதனையுற்றான். புரோகிதர்களுக்குத் தக்க பாடம் கற்பிக்க எண்ணினான். புரோகிதர்களைச் சந்தித்தான். என் அம்மாவிற்கு திதி வருகிறது. அதற்கு தாங்கள் அனைவரும் வந்து புரோகிதம் பண்ணுங்கள். என்னால் முடிந்தளவு தருகிறேன் என்றான். புரோகிதர்களும் மகிழ்ந்து தெனாலிராமன் வீட்டிற்கு வந்தனர்.
அவனும் புரோகிதர்களை வரவேற்று உட்காரச் செய்தான். பின் கதவுகளை நன்கு தாழிட்டு பூட்டிக் கொண்டான். ஏற்கனவே நன்கு பழுக்கக் காய்ச்சிய இரும்புக் கம்பியால் ஆளுக்கு ஒரு சூடு போட்டான். புரோகிதர்கள் ஐயோ அம்மாவென்று கதறினார்கள். பின் மன்னரிடம் சென்று முறையிட்டனர். இதை பார்த்த மன்னர் தெனாலிராமன் மீது அளவிலடங்கா கோபங்கொண்டார். பின் தன் பணியாட்களை அனுப்பி தெனாலிராமனை இழுத்து வரச் செய்தார். தெனாலிராமனை பார்த்ததும், ஏனடா புரோகிதர்களுக்கு இவ்வாறு சூடு போட்டாய்? மன்னாதி மன்னா, என்னை மன்னிக்க வேண்டும். நான் சொல்லுவதை தாங்கள் கவனமாக கேட்க வேண்டுகிறேன். என் தாயார் உடல் நலமில்லாதிருந்து இறக்கும் தருவாயில் வலிப்பு நோய் வந்துவிட்டது. அதற்கு வைத்தியர்கள் என் தாயாருக்கு சூடு போடும்படி சொன்னார்கள். நான் சூடு போடும் முன் என் தாயார் இறந்து விட்டார்கள். ஆகையால் என் தாயாரின் ஆன்மா சாந்தியடைய புரோகிதர்களுக்கு சூடு போடும்படி பெரியவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னபடியேதான் புரோகிதர்களுக்கு சூடு போட்டேன். இதில் என்ன தப்பு என்று கேட்டான். இதைக் கேட்ட மன்னர் கோபம் கொண்டு, என்னடா தெனாலிராமா, இது முட்டாள்தனமாக இருக்கிறதே. இல்லை அரசே, விளக்கமாக கூறுகிறேன், சற்று கேளுங்கள். முன்பு தங்கள் தாயார் மாம்பழம் சாப்பிடாமல் இறந்ததால் அவர்கள் ஆன்மா சாந்தியடைய 108 பொன்மாங்கனிகள் 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால்தான் அவர்கள் ஆன்மா சாந்தியடையும் என்று சொன்னார்களே. அதன்படியும் தாங்கள் கொடுத்தீர்களே. அதுபோலவே என் தாயாரின் வலிப்பு நோய்க்கு சூடு போட முடியாமல் போனதால்தான் இவர்களுக்கு சூடு போட்டேன் என்றான். இதைக் கேட்ட மன்னர் நகைத்துவிட்டார். தெனாலிராமனை பாராட்டினார். புரோகிதர்களின் பேராசையையும் புரிந்து கொண்டார். முரட்டு குதிரை. மன்னர் கிருஷ்ணதேவராயரின் படைகளுள் குதிரைப்படையும் ஒன்று. போர் இல்லாத காலங்களில் குதிரைகளை பராமரிக்க மந்திரிகளில் ஒருவர் ஒரு யோசனை சொன்னார். அதாவது, ஒரு வீட்டிற்கு ஒரு குதிரையையும் அதற்கு தீனி போடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையும் கொடுக்கப்பட்டு வந்தது. அத்தொகையை பெற்றுக்கொண்டு மக்கள் குதிரையை நன்கு ஊட்டமளித்து வளர்த்தனர். அதேபோல் தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரை கொடுக்கப்பட்டது. ஆனால் தெனாலிராமனோ ஒரு சிறிய கொட்டகையில் குதிரையை அடைத்து வைத்து புல் போடுவதற்கு மட்டுமே ஒரு சிறு துவாரம் வைத்திருந்தான். அந்த துவாரத்தின் வழியாக புல்லை நீட்டியவுடன் குதிரை வெடுக்கென வாயால் காவிக் கொள்ளும். மிகவும் சிறிதளவு புல் மட்டுமே தினமும் போட்டு வந்தான். அதனால் அக்குதிரை எலும்பும் தோலுமாக நோஞ்சானாக இருந்தது. குதிரைக்கு தீனி வாங்கிப் போடும் பணத்தில் தெனாலிராமன் நன்கு உண்டு கொழுத்தான். ஒரு நாள் குதிரைகள் எப்படி இருக்கின்றன என்று காண அனைவருக்கும் செய்தி அனுப்பி குதிரைகளை அரண்மனைக்கு வரவழைத்தார் மன்னர். மன்னர் குதிரைகளை பார்வையிட்டார். குதிரைகள் அனைத்தும் மிக திருப்திகரமாக இருந்ததால் மன்னர் மகிழ்ச்சியடைந்தார். அங்கிருந்த தெனாலிராமனை அழைத்து, உன் குதிரையை ஏன் கொண்டு வரவில்லை? என் குதிரை மிகவும் முரட்டுத்தனமாக இருக்கிறது. அதை என்னால் அடக்க முடியவில்லை. அதனால்தான் இங்கே கொண்டு வரவில்லை. குதிரைப்படை தலைவரை என்னுடன் அனுப்புங்கள். அவரிடம் கொடுத்தனுப்புகிறேன் என்றான். இதை உண்மை என்று நம்பிய மன்னர் குதிரைப்படைத் தலைவனை தெனாலிராமனுடன் அனுப்பினார். குதிரைப்படைத் தலைவருக்கு நீண்ட தாடியுண்டு. குதிரைப்படைத் தலைவரும் அந்த துவாரத்தின் வழியாக குதிரையை எட்டிப் பார்த்தார். உடனே குதிரை அது புல்தான் என்று நினைத்து அவரது தாடியை கவ்வி பிடித்துக் கொண்டது. வலி பொறுக்க மாட்டாத குதிரைப்படைத் தலைவர் எவ்வளவோ முயன்றும் தாடியை குதிரையிடமிருந்து விடுவிக்க முடியவில்லை. இச்செய்தி மன்னருக்கு எட்டியது. மன்னரும் உண்மையிலேயே இது முரட்டுக் குதிரையாகத்தான் இருக்கும் என்று எண்ணி தெனாலிராமன் வீட்டுக்கு விரைந்தார். அங்கு குதிரையின் வாயில் குதிரைப்படைத் தலைவரின் தாடி சிக்கியிருப்பதை பார்த்து அந்த கொட்டகையை பிரிக்கச் செய்தார். பிரித்தபின் குதிரையை பார்த்தால் எலும்பும் தோலுமாக நிற்பதற்குக் கூட சக்தியற்றிருந்ததைக் கண்டு மன்னர் கோபங்கொண்டு அதன் காரணத்தை தெனாலிராமனிடம் கேட்டார். அதற்கு தெனாலிராமன், இவ்வாறு சக்தியற்றிருக்கும் போதே குதிரை படைத்தலைவரின் தாடியை கவ்வி கொண்டு விடமாட்டேன் என்கிறது. நன்கு போஷாக்குடன் வளர்த்திருந்தால் குதிரை படைத்தலைவரின் கதி அதோகதிதான் ஆகியிருக்கும். இதை கேட்ட மன்னர் கோபத்திலும் சிரித்துவிட்டார். பின் அவனை மன்னித்து விட்டார். உரக்குழிக்குள் விழுந்த மன்னர். மன்னரும் தெனாலிராமனும் மாலை நேரங்களில் வெளியில் உலாவச் செல்வது வழக்கம். அன்றும் இருவரும் அப்படியே உலாவச் சென்றனர். அப்போது இருவரும் பல விஷயங்கள் பற்றி பேசிக் கொண்டு சென்றனர். அப்போது தெனாலிராமன் அவனை அறியாமலேயே மலத்தை மிதித்து விட்டான். உடனே அவன் அருகிலிருந்த ஆற்றுக்குச் சென்றான். நன்கு கழுவினான். பின் மன்னரிடம் வந்தான். மன்னர் தெனாலிராமனை பார்த்து, தெனாலிராமா, நீ என்னதான் காலை கழுவினாலும் சிறு கடுகளவுனாலும் ஒட்டிக்கொண்டுதான் இருக்கும் என்று சொல்லி கேலியாகச் சிரித்தார். மீண்டும் ஆற்றுக்கு ஓடினான். மணலை காலில் அள்ளி போட்டு நன்கு தேய்த்து கழுவினான். பின் மன்னரிடம் வந்தான். நீ என்னதான் கழுவினாலும் அது சிறிதளவாவது ஒட்டிக்கொண்டுதான் இருக்கும். அப்படியானால் நான் என்ன செய்ய? அசுத்தமான உனது காலை வெட்டிவிடு. அப்படியானால் நீங்கள் தினசரி மலஜலம் கழிக்க கழிவறைக்கு செல்கிறீர்களே,
அப்போது நீங்கள் எவ்வளவுதான் கழுவினாலும் உங்கள் கூற்றுப்படி சிறிதளவாவது ஒட்டிக்கொண்டுதானே இருக்கும். அதனால் உங்கள் காலையோ அல்லது கையையோ வெட்டியா விடுகிறீர்கள். அது எனது சொந்த கழிவுப் பொருள். இப்போது நீ மிதித்ததோ அயாளானுடையது. ஆகவேதான் உன் காலை வெட்டச் சொன்னேன். இது என்னால் இயலாத காரியம் மன்னரே. அப்படியானால் இனிமேல் நீ அரண்மனைக்கு உள் அசுத்தமான காலோடு வராதே என்றார் மன்னர். மன்னர் சொல்படியே நீண்ட நாட்களாக அவன் அரண்மனை பக்கமே செல்வதில்லை. தன் சொந்த வேலையையே கவனித்துக் கொண்டிருந்தான். நீண்ட நாட்களாக அரண்மனை பக்கம் தெனாலிராமன் வராததால் மன்னரே தெனாலிராமனை காண வந்தார். அப்பொழுது தெனாலிராமன் தோட்டத்தில் இருந்தான். தெனாலிராமன் எங்கே என்று அவன் மனைவியிடத்தில் விசாரித்ததார். அவர் தோட்டத்தில் இருக்கிறார் என்றாள் அவன் மனைவி. பின் மன்னர் தெனாலிராமனை காண தோட்டத்துக்குச் சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக உரத்துக்காக சாணம், தழை, குப்பைகள் போடப்பட்டிருந்த குழிக்குள் விழுந்துவிட்டார் மன்னர். உடனே தெனாலிராமன் மன்னரிடம் வந்தான். மன்னரே, நீங்கள் இப்போது அசுத்தத்தில் விழுந்து விட்டீர்கள். ஆகவே உங்கள் உடலை வெட்டிவிடுங்கள். என் உடலை வெட்டுவதா? எதற்கு? முன்பு நான் மலத்தை மிதித்து விட்ட போது எவ்வளவு தடவை நான் கழுவியும் என் காலை வெட்டச் சொன்னீர்கள். இப்போது நீங்களோ பிறர் அசுத்தத்தில் விழுந்து விட்டீர்கள். அதனால்தான் உங்கள் உடலை வெட்டச் சொன்னேன். நான் முன்பு உன்னிடம் சொல்லியது விளையாட்டுக்குத்தானே அன்றி உண்மையாக வெட்டச் சொல்லவில்லை. இப்போது உன்னிடம் தோற்றுவிட்டேன். என்னை மன்னித்து விடு. இதை கேட்டதும் தெனாலிராமன் மன்னரை நன்கு கழுவிவிட்டு பின் அரண்மனைக்கு அனுப்பி வைத்தான்.